ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். வாழைக்காய் ரா பனானா வச்சு ஒரு பொடி ரெசிபி இது. வாங்க, வெல்கம் டு மை சேனல் B2 Cooks. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 வத்தமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடியே ஒரு 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. இதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆக ஆரம்பித்தோடனே ஒரு டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு சின்ன கோலி குண்டு சைஸு புளி, இது எல்லாமே ஆட் பண்ணி நம்ம இதை எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். செவந்து வர அளவுக்கு, இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஆஃப் பண்ணி நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு. இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வாழைக்காவை ஃப்ரை பண்ணணும். அதை பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இது ஃப்ரை ஆகிறதுக்கு எண்ணெய் தேவை. அந்த எண்ணெயை ஆட் பண்ணி இதில் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக வச்சு இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வாழைக்காய் கருவேப்பிலையெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடி அரைக்க கொஞ்சமாக பெருங்காயம், நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி முதல்ல இந்த தாலுவெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு நரநரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காய் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி பல்ஸ் பண்ணி எடுத்தால் போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பொடி வாழைக்காய் பொடி ரெடி ஆகிடுது. நல்லா சூடான ரைஸில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.